To start this program, I will call upon Ms. Preeti from 3rd year BA Tamil to sing Tamil Thai Vaathu. நீலாம் கடலுடுத்த நிலமடத்தை எழிலொழுகும் சீராரும் வதனமென திகழ்வரத கண்டமிதில் தெற்கணமும் மதிசிறந்த திராவிடன திருநாடும் தக்க சிறு பிரிநுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திரக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் வணக்க இருந்த பெரும் தமிழனுக்கே உன் சீரியமை திரும்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. Thank you, Preeti. Now it's time for making our day right. So I request our respected management members and the principal ma'am to light the lamp. I thank all our management members and principal ma'am. May the light of the lamp guide us all towards wisdom and understanding. Next, I would like to invite our beloved principal, Dr. P. Shanti ma'am of Kokunadu Integrated College of Education, to welcome the gathering in this occasion. Welcome you, ma'am. வாழ்க வளமுடன், வாழ்க வையம். நமது கொங்குநாடு ஒருங்கிணைந்த கல்வி கல்லூரியில் முதலாம் ஆண்டு துவக்க விழாவுக்கு வருகை புரிந்துள்ள அனைவரையும் வரவேற்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். முதலாவதாக நமது கொங்குநாடு கல்வி நிறுவனங்களின் தலைவர் மதிப்பிற்குரிய திரு K.S. ராஜா ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன். அடுத்ததாக நமது கல்லூரியில் கல்வி பயிலும் ஒவ்வொரு மாணவனும் மாணவியும் எதிர்கால முன்னேற்றத்திற்கு தகுந்த வழிகாட்டுதல்களை நல்ல ஆலோசனைகளை வழங்கிக் கொண்டுள்ள நமது கொங்குநாடு கல்வி நிறுவனங்களின் தாளாளர் மற்றும் நிறுவனர் மதிப்பிற்குரிய முனைவர் எஸ். ராஜமையா அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். அடுத்ததாக நமது கொங்குநாடு கல்வி நிறுவனங்களின் பொருளாளர் மதிப்பிற்குரிய திரு எஸ். ராஜராஜ ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். அடுத்து நமது கொங்குநாடு கல்வி நிறுவனங்களின் செயலாளர் மதிப்பிற்குரிய திரு எம். சிங்காரவேலு ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்பதை அடுத்ததாக நமது அழைப்பினை ஏற்று இந்த கல்லூரியின் முதலாம் ஆண்டு துவக்க விழாவிற்கு வருகை தந்துள்ள பெற்றோர்கள் மற்றும் முதலாம் ஆண்டு மாணவிகள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். அடுத்ததாக வருங்காலத்தில் நமது கல்லூரியில் பயிலும் மாணவிகளை நல்ல ஆசிரியர்களாக உருவாக்குவதில் தன்முனைப்போடும் முழு ஈடுபாட்டோடும் பணிபுரிந்து கொண்டுள்ள இருவர் உதவி பேராசிரியர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். அடுத்ததாக நமது கல்லூரியில் கல்வி பயில்கின்ற B.Ed மாணவிகள் மற்றும் முதல், 2ஆம் மற்றும் 3ஆம் ஆண்டு மாணவிகள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இந்த ஒருங்கிணைந்த கல்லூரி என்பது 5 ஆண்டு கால படிப்பை 4
ஒரு படிப்பாகும். இந்த கொங்குநாடு கல்வியியல் கல்லூரியானது 2007ஆம் ஆண்டு துவங்கப்பட்டது. அப்பொழுது பிஎட் கோர்ஸ் ஆனது ஒரு டிகிரி முடித்தவுடன் ஒரு வருடத்தில் பிஎட் கோர்ஸை முடிக்கலாம் என்ற ஒரு நிலை இருந்தது. ஸோ அந்த வகையில் 2007 2015ஆம் ஆண்டு வரை பிஎட் படிப்பு ஒரு ஆண்டு காலமாக இருந்தது. 2018ஆம் ஆண்டிலிருந்து டிகிரி முடித்தவுடன் படிக்கக்கூடிய பிஎட் படிப்பானது 2 ஆண்டு காலமாக மாற்றப்பட்டது. நமது கல்லூரியில் இப்பொழுது டிகிரி முடித்ததும் படிக்கக்கூடிய 2 ஆண்டு படிப்பு பிஎட் படிப்பும் நடைபெற்று கொண்டுள்ளது. 2021ஆம் ஆண்டு முதல் நமது கொங்குநாடு கல்வி நிறுவனமானது கொங்குநாடு ஒருங்கிணைந்த கல்வியியல் கல்லூரி என்ற பெயரில் NCT ஒப்புதலுடன் தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்தின் அங்கீகாரத்துடன் இந்த பிஎஸ்சி பிஎட் மற்றும் பிஏ பிஎடான படிப்பு ஆரம்பிக்கப்பட்டது. இந்த பிஎஸ்சி பிஎட் பாடத்துறையில் நடத்தக்கூடிய பாடங்கள் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா கணிதம், வேதியியல் மற்றும் விலங்கியல். அதுபோன்று பிஏ பிஎட் பாடப்பிரிவில் நடத்தக்கூடிய பாடப்பிரிவுகள் தமிழ், ஆங்கிலம், வரலாறு. இந்த 5 ஆண்டுகால படிப்பை 4 ஆண்டு காலத்தில் படித்து முடிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த ஒரு படிப்புக்கு மட்டுமே. அதாவது இது ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு +2 முடிச்சதும் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நான் அடுத்து என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா ஒரு டிகிரி, ஒரு டாக்டர் அப்படின்னா டிசைட் பண்ணிடுறாங்க, என்ஜினியரிங்காக டிசைட் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு டீச்சிங் கோர்ஸ் அப்படின்னு வரப்போ அவங்க ஒரு டிகிரி முடிக்கிறவங்க என்ன படிக்கிறோன்னே தெரியாமல் அடுத்து ஃபியூச்சர் என்னன்னு தெரியாமல் படிச்சுட்டு இருப்பாங்க. பட் இந்த இன்டகிரேட்டட் கோர்ஸில் இந்த ஸ்டூடெண்ட் வந்து ஜாயின் பண்ணுறப்ப நான் ஃபியூச்சரில் ஒரு நல்ல டீச்சராக என்னால் வர முடியும் அப்படிங்கிற ஒரு அந்த நம்பிக்கை வந்து அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு முதல் வருஷத்துலேருந்தே ஆரம்பிக்குது. அதனால் இந்த படிப்பு வந்து 4 ஆண்டுகால வருடம் குறையுது அப்படிங்கிறது மட்டும் இல்லை, அந்த படிக்கக்கூடிய மாணவிகளோட மனநிலையில் நான் ஒரு சிறந்த ஆசிரியராக பிற்காலத்தில் வருவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உருவாகிறதுக்கு இது அடிப்படையாக இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். இதில் நிறைய நபர்களுக்கு ஒரு சந்தேகம், அது எப்படி 5 வருஷத்துல படிக்கிறாங்க, 4 வருஷத்துல சீக்கிரமாக படித்து முடிச்சதுனால அதுக்கான ஒரு குவாலிட்டி இருக்குமா அப்படிங்கிறது நிறைய பேருக்கான ஒரு சந்தேகமாக இருக்குது. இது அப்ரூவலான கோர்ஸ் தான். நீங்கள் ஒரு டிகிரி தனியாக, பிஎட் 2 வருஷம் தனியாக படிச்சுட்டு நீங்கள் என்ன ஜாபுக்கு போகிறீங்களோ அதுக்கான தகுதி எல்லாமே இந்த கோர்ஸுக்குமே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு டிஆர்பி எக்ஸாம் ஒரு ஸ்டூடெண்ட் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா இந்த இன்டகிரேட்டட் டிகிரி முடிச்சதுக்கப்புறம் அந்த ஸ்டூடெண்ட்டு அந்த டிஆர்பி எக்ஸாம் எழுதுறதுக்கு அவங்களுக்கு எலிஜிபிலிட்டி. இது நீங்கள் டிஆர்பி அப்ளிகேஷன் ஃபார்ம்லேயே நாங்கள் பார்த்துருக்கோம். லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸாகவே அந்த டிஆர்பி அப்ளிகேஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், அதில் ஒரு ஆப்ஷனே கொடுத்துருக்காங்க. பிஏ பிஎட்க்கு தனியாக ஆப்ஷன், பிஎஸ்சி பிஎட்க்கு ஒரு ஆப்ஷன், அது இல்லாமல் பிஏ தனியாக இருக்கும், ஸ்லாஷ் போட்டு பிஎட் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால இதில் வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறது 100% எல்லா பாடங்களுக்கும் அதுக்கான ஒரு ஈக்குவலன்ஸ் வந்து கவர்மெண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்து இதில் வந்து நம்மளுடைய மாணவிகளுடைய முன்னேற்றம் அப்படின்னு பார்க்குறப்போ இதில் ஒரு ஆர்ட்ஸில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இவங்களுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ ஒரு டீச்சர் ஆகணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் படிக்கிறாங்க. சப்போஸ் அவங்க ஒரு நான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதணும் அப்படிங்கிற விருப்பம் இருந்தது அப்படின்னா அந்த மாணவிகளுக்கு நம்மளுடைய கல்லூரியில் அவங்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில் அவங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி கோர்ஸு இலவசமாக கொடுக்கும். இது வந்து கட்டாயம் கிடையாது, அவங்களுக்கு அதுக்கான எந்த ஒரு கட்டணமும் கட்ட தேவையில்லை. அந்த ஸ்டூடெண்ட்ஸு அந்த கோர்ஸில் சேர்ந்து படித்தாங்கன்னா போதும், அவங்களுடைய விருப்பத்தின் பேரில் அவங்க டிஎன்பிஎஸ்சிக்கு போகலாம். அடுத்து இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா அவங்க இதை முடிச்சுட்டு ஒரு பிஜி படிக்கலாமா, அவங்க இப்போ டிபார்ட்மெண்ட் வைஸ் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா ஒரு பிஜி டிகிரி படிக்கலாமா அப்படின்னா அதுக்கும் அவங்க எலிஜிபிள் தான். இந்த 4 வருஷம் கோர்ஸ் முடிச்சுட்டு அவங்க பிஜி படிக்கிறதுக்கும் எலிஜிபிள். ஆல்ரெடி படித்த வேறு காலேஜில் படிச்சிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு யூனிவர்சிட்டியில் மற்ற ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷனில் கவர்மெண்ட் காலேஜில் பிஜி கோர்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சந்தேகம். அடுத்த நாளில் இது முடிச்சதுக்கப்புறம் நான் ஒரு கவர்மெண்ட் ஒரு ப்ரைவேட்லேயே ஒரு கவர்மெண்ட் ஜாப் போனால் எக்ஸாம் எழுதலாம், டிஆர்பி எக்ஸாம். ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷனில் ஒர்க் பண்ணுறதுக்கு எங்களுடைய கல்வி நிறுவனத்துடைய நம்மளுடைய மேனேஜ்மெண்ட்ஸோடைய ஒத்துழைப்போடைய நம்ம காலேஜ்லேயே உங்களுக்கு கேம்பஸ் இன்டர்வியூ வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்தோம். ஸோ அதில் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பெஸ்ட்டாக ஒரு நல்ல சேலரியில் அவங்க பிளேஸ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இது கண்டிப்பாக இந்த தரம் வந்து அவங்களுக்கு உதவியாக இருக்கும். அடுத்து இந்த ஸ்காலர்ஷிப் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு
இந்த எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முழு கட்டணமும் நமக்கு கவர்மெண்ட்லேருந்து வந்தது. அவங்க வந்து அந்த என்ன சொல்ற இன்கம் வருமான சான்றிதழ் வந்து ஒரு 2 lakhsக்குள்ள இருக்கக்கூடிய சர்டிஃபிகேட்டை சப்மிட் பண்ணாங்க அப்படின்னா 4 வருஷத்துக்குமே அவங்களுக்கு வருஷத்துக்கு 30,000 ரூபாய் அந்த ஸ்காலர்ஷிப் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்தது. ஆல்ரெடி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய படிச்சிருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதில் பெனிஃபிட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இதில் ஃபீஸ் அப்படின்னு பார்க்குறப்போ உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு பெனிஃபிட் இருக்குது. அடுத்து வந்து இப்போ இன்னொன்று வந்து இந்த கவர்மெண்ட் வந்து நமக்கு ஒரு புதுமை பெண் திட்டம் அப்படின்றத அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. அது எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கு என்ன கிரைட்டீரியா அப்படின்னு பார்த்தோம்னா 6th இருந்து +2 வரணும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் மட்டும்தான் படிச்சிருக்கணும். அதாவது அவங்க தமிழ் மீடியம் படிச்சிருக்கலாம், இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருக்கலாம், இல்லை கம்யூனிட்டி எதுவாக கூட இருக்கலாம். அதை பற்றி வந்து டிபெண்ட் கிடையாது. அவங்க வந்து 6 to +2 இந்த கோர்ஸ் மட்டும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்காங்க அப்படின்னா மாதம் 1000 ரூபாய் அந்த ஸ்டூடெண்ட்டோட அக்கௌண்ட்டுக்கு அதுக்கு உங்களுக்கு வந்துடும். அந்த ஸ்காலர்ஷிப்கான அப்ளிகேஷன் ப்ளஸ் இந்த புதுமை பெண் திட்டத்துக்கான செயல்கள் எல்லாமே உங்களுக்கு கல்லூரியே செஞ்சு கொடுத்துருவாங்க. நீங்கள் அதுக்கான ரெக்யூர்ட் டாக்குமெண்ட்ஸ் மட்டும் சப்மிட் பண்ணிங்கன்னாவே போதும். ஸோ இது இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அடிப்படை தகவல்கள். இதில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு நல்ல ஒரு ஆசிரியராக பிற்காலத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள். இது வந்து நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஒரு ஆசிரியர் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் மட்டும் இல்லாமல் அவங்க தன்னுடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகளை ஃபியூச்சரில் ஒரு கேர்ளாக ஃபேஸ் பண்ணுவாங்க, அது எப்படிலாம் அவங்க வந்து அந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கான நிறைய நிகழ்வுகள் வந்து கல்லூரியில் நடத்திருக்கோம். அதனால் ஒவ்வொரு மாணவியும் வருங்காலத்தில் ஒரு சிறந்த ஆசிரியராக ஆசிரியர்கள் மற்றும் நமது நிர்வாக உறுப்பினர் ஒத்துழைப்போடு உருவாகும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, madam. Now, I request Mr. K.S. Raja, President of Kokonadu Educational Institutions, to felicitate in this occasion. அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆண்டு இந்த கல்லூரியில் சேர்ந்திருக்கின்ற முதலாளர் மாணவர்களை முதல்வர் சார்பாக, ஆசிரியர் சார்பாகவும், நிர்வாகத்தின் சார்பாக வருகையை வரவேற்கின்றோம். இந்த கல்லூரியில் என்ன நடக்கிறது, இந்த கோர்ஸ் எப்போ ஆரம்பித்த அனைத்துமே முதல்வர்கள் எல்லாம் தெளிவாக சொல்லிவிட்டார். இந்த டிஎன்பிசி வந்து முதல்ல நாட் கம்பல்சரி ஆப்ஷன், அது முதல்ல தெரிஞ்சுங்க. முயற்சி இருந்தால் தான் யாரும் முடியும். ஏன்னா திறமை இல்லாதவர்களுக்கு எதுவுமே எங்கேயுமே இல்லைங்கிறது நம்ம அனைவரும் தெரிஞ்சது தான். நான் முக்கியமான சொல்கிறதுனா, உங்கள் பெற்றோர்கள் உங்களை செலவு செய்து படிக்கிறார்கள், நீங்கள் வரவு இல்லாமல் செலவு செய்து கொண்டிருக்கிறீர்கள். வருங்காலத்தில் அவர்களை நீங்கள் காப்பாற்ற வைப்பது உங்களுக்கு இருக்கிறது. இந்த கல்லூரியில் சேர்ந்து கொண்டீர்கள், போகும்போது நல்ல மாணவர்களாகவும் திறமையானவர்களாகவும் வெளியுறவிலே வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்க்கை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, sir. Next, I would like to welcome Mr. S. Rajarajan, the Treasurer of Kokonadu Educational Institutions, to felicitate the gathering. Welcome you, sir. முதலாம் ஆண்டு துவக்கலாவில் வந்து நமது நிர்வாக சகோதரர்கள், முதல்வர், ஆசிரியர் பயிற்றுனர்கள், ஆசிரியர் மாணவர்கள், பெற்றோர்கள் அனைவருக்கும் நீங்கள் என்ன படிக்க போகிறீங்க கோர்ஸ் பற்றி விளக்கமாக முதல்வர் அவர்கள் எடுத்து கூறிட்டாங்க. இப்போ வந்து எப்படி லாட்ட எழுதுலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா டிகிரி முடிச்சதுக்கப்புறம் 2 years முடிகிறது. இப்போ அதையே படிக்க கோர்ஸாக மாட்டாங்க. அது மாதிரி பிஎட்டையும் இப்படி மாற்ற போனாங்க. அதனுடைய ஆரம்ப கட்டத்தில் தான் இருக்கிறீங்க. அதனால் நீங்கள் எந்த வகையிலையும் உங்களுக்கு எதிர்காலத்தில் எல்லா தகுதியும் இந்த கோர்ஸ் உண்டு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நீங்கள் ஆசிரியர் பணியை தேர்ந்தெடுத்துள்ளீர்கள். நாளை பள்ளியில் போய் நீங்கள் பணியாற்றும் பொழுது எவ்வாறு இருக்க வேண்டும் என்று நீங்கள் தற்பொழுது மாணவர்கள் என்ன நடவடிக்கை இருக்காங்களோ அதெல்லாம் பயிற்சியும் வந்து ஆசிரியர் பயிற்சிகளுக்கு கற்பிப்பார்கள். அதை நீங்கள் கற்று நாளை ஆசிரியர்களாக போது மாணவர்களுக்கு அதை சென்றடும் வகையில்
ஒரு தெளிவோடு கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். பொதுவாக நீங்கள் வந்து பிஎட் வந்து டிகிரி முடிச்சுட்டு வர்றவங்களுக்கு வந்து மெத்தடாலஜி மட்டும்தான் என்ன எப்படி கற்பிக்க போகும் அப்படிங்கிற இதுதான் அதிகம் நடத்துவாங்க. ஆனால் நீங்கள் ப்ளஸ் டூலேருந்து வரும்பொழுது அந்த கண்டென்ட் பொருளையும் சேர்ந்து படிப்பீங்க, அதோடு எப்படி கற்பிக்கிறது அப்படிங்கிறத பற்றியும் படிப்பீங்க. இன்னும் சுருக்கமாக சொன்னோம்னா ஒரு கான்செப்ட் இருக்குன்னா கூட அது எப்பயும் நிலையானது. சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட் அப்படின்னா அது எப்பயும் அது ஃபிக்ஸடாக தான். வருஷம் அதே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்க போகிறீங்க. ஆனால் வந்து சொல்லிக் கொடுக்குற முறையில் மாற்றம், அந்த மாற்றத்தை ஏற்படுத்திக்கல அப்படின்னா நீங்கள் ஆசிரியராக இருக்க முடியாது. அதை நீங்கள் இந்த சமயத்தில் வளர்க்கணும். இந்த கல்லூரி பருவத்திலேயே நீங்கள் வளர்த்துட்டீங்கன்னா நாளை வந்து நீங்கள் அந்த மாணவர்களை நிர்வகிக்க முடியுங்கிறது இந்த சமயத்தில் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் எதிர்கால ஆசிரியர்களாக வெற்றியடைய வாழ்த்துக்கள். Thank you, sir. Now I request Thiru M. Silvavel sir, the Secretary of Koganadu Educational Institutions, to illustrate the gathering. அனைவருக்கும் வணக்கம். நமது நிர்வாகக்குழு தலைவர், தாளாளர், பொருளாளர், அனைத்து பிரின்சிபால், அனைத்து ஆசிரியர்கள், அனைத்து மாணவர்கள், வருங்கால ஃபர்ஸ்ட் இயர் சேர்ந்திருக்கிற மாணவர்களுக்கும் என்னுடைய சார்பாக நிர்வாகத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொண்டு, நீங்கள் எல்லாம் வருங்காலத்தில் நல்ல ஆசிரியர்கள் ஆகணும், நன்றாக படிக்கணும் அப்படி வாழ்த்துக்கலாம். நீங்களும் உங்களுக்கு ஆசிரியர்களாக இருந்துருவாங்க. அவங்க ஏதாவது சந்தேகம் எப்படி கேட்க நினைக்காதீங்க. அவங்க நல்லா சந்தேகம் கேட்டுங்க, கேட்டு தெரிஞ்சு நீங்கள் எல்லாம் நல்ல ஆசிரியர்களாக வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். Thank you, sir. Now I would like to welcome our founder and correspondent, Dr. S. Rajan sir of Koganadu Educational Institutions, to present the special address on this occasion. Welcome you, sir. இந்த துவக்கமாக வந்து கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நிர்வாக உறுப்பினர்களே, முதல்வரே, ஆசிரியர் குழுக்களே, பெற்றோர்களே, இந்த புதிதாக கல்லூரிக்கு வந்துள்ள மாணவர்களே, ஆல்ரெடி இங்கே படிச்சுட்டு இருக்கிற மாணவர்கள் அனைவருக்கும் இந்த காலை வணக்கம். நல்ல பல விஷயங்களை பிரின்சிபல் மேனேஜ்மெண்ட்ல எல்லாமே சொல்லிட்டாங்க. அதில் கடைசியாக மிச்சம் ஏதாவது இருக்கிறதுனா அதாவது கருத்துக்களை வந்து சொல்றாங்க. நம்ம வந்து படிக்க வந்திருக்கிறது வந்து அல்டிமேட்டா பிஎட் கோர்ஸ். பிஎட் இருந்தாலும் சரி, பிஏ பிஎட், பிஎஸ்சி பிஎட் இருந்தாலும் சரி, பிஎட்ங்கிறது ஒரு வாத்தியாருக்காக நம்ம படிக்கும். ஒரு டீச்சர் ஆகிறது தான் நம்மளுடைய முக்கியமான நோக்கம். அதில் கொஞ்சம் பேர் கவர்மெண்ட் எக்ஸாம்களுக்கு கூட போடும். எல்லாரும் வாத்தியாராக ஆகணும்னு சொல்ல முடியாது. ஆனால் நம்ம படிக்கிறது வாத்தியார் ட்ரைனிங் தான், கிளியர். அப்போ இது இப்போ நமக்கு சொசைட்டியில் வந்து ஏகப்பட்ட வேலை வாய்ப்பு இருக்குது, பல துறைகள் இருக்குது. நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எழுதினோட ஆஃபீஸராக போகலாம், கிளர்க்காக போகலாம், போலீஸாக போகலாம், தனியார் வேலைக்கு போகலாம். இப்படி பல விஷயங்கள் இருந்தாலும் கூட இந்த வாத்தியாருங்கிறதுக்கு ஒரு தனி ஒரு சிறப்பு உண்டு. அது நிறைய பேருக்கு தெரியுது. அது சின்ன குழந்தைங்களுக்கு தெரியும். படிக்கிற குழந்தைங்க ஒரு 1வது குழந்தைங்க கேட்டால் அது சொல்லுவாங்க, நான் டீச்சராக போகிறேன் அப்படின்னு. இன்னொன்று கலெக்டர் ஆகணும்னு சொல்லுது, அது வேற விஷயம். போலீஸ் ஆஃபீஸ் ஆகிறேன், கலெக்டர் ஆகணும்னு சொல்லுது. ஈக்குவலாக வாத்தியார் ஆகணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஹீரோ வந்து டீச்சர் தான். அந்த 1வது படிக்கும்போது அந்த டீச்சர் சொன்னாலும் அந்த குழந்தைங்களாம் கேட்கறதுனால அதை நினைச்சு சொல்லுது, அவ்வளோதான். அதே வந்து ஒரு 12வது 10வதுலாம் படிக்கும்போது பிள்ளைங்களை கேட்டால் டீச்சரை கை கொடுக்குறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. அதான் உண்மை. இதெல்லாம் தாண்டி தான் நீங்கள் வந்துருக்கீங்க. கொஞ்சம் பேர் அந்த டீச்சருன்னு சொல்லாதவங்க டீச்சிங் அவங்க டிகிரியே படிக்கிறாங்க நிறைய பேர். போய் கேட்டீங்கன்னா எத்தனை பேர் டீச்சிங்னா டீச்சிங் எனக்கு வேண்டாம், அது ஏன்னு எனக்கு தெரியல. அது ஒரு ஃபேஷன் மாதிரி ஆகிடுச்சு. நான் டீச்சிங் போகல அப்படின்னு சொல்றது ஒரு ஃபேஷன் மாதிரி ஆகிடுச்சு. அதுக்கு என்ன காரணங்கிறது வந்து அவங்களுக்கு புரிதல் இல்லை. அதான் உண்மை. ஏன்னா இருக்கிற வேலையிலே வந்து ரொம்ப ஒரு மனசுக்கு திருப்தியான வேலை இருக்குதுன்னு கேட்டால் வாத்தியார்.
இப்போ நான்லாம் வந்து படிச்சுட்டு கொஞ்ச நாள் தொழிலாம் பண்ணிட்டேன், அப்புறம் வாதியாராக இருக்கிறோம், இப்போ கரஸ்பாண்டாக இருக்கிறோம். கரஸ்பாண்டாக இருக்கிறதுக்காகவும் வாதியாராக இருக்கிறதுக்காகவும் அது சொல்லு. வாதியாருக்கு வந்து கிளாஸ் போய் எடுத்துட்டு வந்தோம்னா உனக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் மனசு இருக்காது, மனசு ஃபுல்லாக ஃப்ரீ ஆகிடும் ஒரு கிளாஸ் முடிச்சுட்டு வெளியே வரும்போது. அதே மாதிரி வாத்தியார் ஒருத்தர் தான் ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் இளமையாக இருப்பார். ஏன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸோட பழகி அந்த ஸ்டூடெண்ட்ஸோட மென்டாலிட்டியும் அந்த வேகமும் அப்படியே இருக்கும். அந்த மாதிரி பல விஷயங்கள் டென்ஷன் இல்லாத வேலை படிக்கிறோம், குழந்தைங்களுக்கு போய் சொல்லித்தரோம். நாம போய் 10 பேருக்கு முன்னாடி நின்று பேசி நாம சொல்றதை அவங்க கேட்டு செயல்படுத்த போறாங்க. இந்த மாதிரி உள்ள போய் டெப்தா யோசனை பண்ணி பார்த்தா 1008 விஷயம் இருக்குது வாத்தியார். இதுக்கே ஒரு நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபைடான ப்ரொஃபஷன் வந்து டீச்சர் ப்ரொஃபஷன் தான். இது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். அதனால் இப்போ நீங்களும் எல்லாரும் அந்த இதெல்லாம் தாண்டி தான் டீச்சர் படிக்கலான்னு வந்துருக்கீங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் மீண்டும் ஒரு முறை வரவேற்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுருக்கேன். அடுத்தது இப்போ நம்ம படிக்க வரும்போது புது காலேஜாக இருக்குது, புது கோர்ஸாக இருக்குது, இது படிக்கலாமா வேண்டாமா, நம்ம எங்கே படிக்கணும்னு கேட்டால் இது வேறு +2 முடிச்ச பையனை எப்பா என்னப்பா செய்கிற அப்படின்னு கேட்டால் நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ். அது கம்ப்யூட்டர் சயின்ஸ் சொன்னதெல்லாம் 4 வருஷம் முன்னாடி. இன்னைக்கெல்லாம் கேட்டால் நான் ஐடி படிக்கலான்னு இருக்கேன், டேட்டா சயின்ஸ் படிக்கலான்னு இருக்கேன், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிக்கலான்னு இருக்கேன். அதாவது வந்து இது வரைக்கும் யாருமே சொல்லாத ஒரு புது பேரை சொல்லணும்னு தான் அந்த குழந்தைங்க ஆசை. அதுங்களுக்கு அதை பற்றி என்னன்னே தெரியாது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது என்னன்னே அவங்களுக்கு தெரியாது. அது வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் உள்ள ஒரு சப்ஜெக்ட் ஆகும். 10வது படிக்கணும், 12வது படிக்கணும், 5 சப்ஜெக்ட் இருக்குன்னா அது ஒரு சப்ஜெக்ட் தான், அது வேற ஒன்றும் இல்லை. அது அந்த மாதிரி பேர் வச்சாலும் நல்ல மார்க்கெட்டில் சேல்ஸ் ஆகுங்கிறதுக்காக நிறைய பேர் அதை வந்து அப்படி அந்த நேமில் ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்காக தான் அது உருப்படாதவங்க மற்றபடிக்கு ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம ஸ்கூலில் பார்த்தா கூட எம்இ கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சவங்க, எம்இ எலக்ட்ரிக்கல் முடிச்சவங்கலாம் வந்து கேஜி டீச்சராக இருக்காங்க, கிண்டர் கார்டன் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. யோசனை பண்ணி பாருங்க, அவங்க எதுக்கு பிஇ படிக்கணும், எவ்வளோ செலவு பண்ணியிருப்பாங்க, எம்இ படிக்கணும். அப்புறம் இப்போ வந்து டீச்சராக வர்றாங்க ஸ்கூலுக்கு. இப்போ ஒரு கிட்டத்தட்ட 10 பேர் நம்ம கேம்பஸ் ஒர்க் பண்ணுறாங்க. அதனால எல்லா பேரும் இருப்பாங்க. இப்போ அதே அவங்க ஒரு டிகிரி முடிச்சுட்டு ஒரு பிஎட் முடிச்சுட்டு டக்குன்னு அப்படியே டீச்சராக இருக்கு, இன்னும் சம்பளம் அதிகம். இன்னைக்கெல்லாம் நல்ல டீச்சருக்கு ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து நிறைய அதிகமாகிடுச்சு. இப்போ நாமக்கல்லையே எல்லாம் வடநாட்டு இன்ஸ்டிடியூஷன் வந்தாச்சு. அதனால நல்ல சேலரி கிடைக்கும். இந்த இன்டகிரேட்டட் காலேஜ் வந்து தமிழ்நாடு தான் புதுசு. கர்நாடகத்தில் வந்து பலசு முன்னாடியே இருக்குது. அங்கெல்லாம் 30,000 ரூபா சேலரி கேம்பஸ் மேனேஜ்மெண்ட்டு. ஒரு பிஎஸ்சி பிஏ படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு 30,000 கேம்பஸ்லேயே எடுத்து போயிட்டு தான் இருக்கிறாங்க. அதுக்காக நம்மளை எடுப்பவங்க இந்த கண்டிஷனில் எடுக்கணும். அப்போ நம்ம அந்த மாதிரி நம்மளை வளர்த்துக்கணும். பெரிய கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை. நீ போய் வெளியே போய் படி ப்ரிப்பேர் பண்ண அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. முதல்ல உன் மனசை வந்து ஓப்பனாக திறந்து வச்சுக்கணும். ஆசை இருக்கிற மனசு இன்ட்ரெஸ்டாக நம்ம எதாவது லேர்ன் பண்ணிக்கிட்டு நம்ம ஏன் அந்த மாதிரி ஒரு ஸ்கூலில், ஒரு ஃபேமஸ் ஸ்கூலில் இன்டர்வியூ போனால் அடுத்த நிமிஷம் நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஆசையை வந்து நீ வளர்த்துக்கிட்டா போதும். அதுக்கு தேவையான எல்லாமே இந்த காலேஜ் இருக்குது. இப்போ நான் சிம்பிளாக பேசி முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் 2 பேருக்கு நான் பேச போனேன். இப்போ அவங்க இப்போ தான் ஒருத்தர் சொல்லியிருக்காங்க, ஒருத்தர் சொல்லல. அது வந்து ஒன்றும் பேரண்ட், ஏன்னா அவங்க வந்து வேற இன்ஸ்டியூஷனில் பிஏ பிஎஸ்சி லிட்ரேச்சர் படிக்கிறாங்க. இப்போ நான் கேட்டேன், நான் இங்கேயே பிஏ லிட்ரேச்சர் இருக்குது, நீங்கள் வந்து அங்கே சேர்ந்தீங்க அப்படின்னு கேட்டேன். அப்போ அங்கே ஏதாவது ஸ்பெஷாலிட்டி இருக்கும்ல, அது என்னன்னு தெரியல, அது என்ன போட்டு அவங்க சொல்லுவாங்க. அதனால் அதுக்கு அவங்க பேச சொல்லியிருப்பான். இன்னொன்று, இப்போ இருக்கிற ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த டீச்சர் ஜாபுக்கு போகிறோம்னு சொல்லி நம்மகிட்ட வில்லிங் சொல்ல அந்த 15 பேர்ல யாராவது இப்போ என்ன நடந்துருக்கு அப்படிங்கிறதுலாம் நீங்கள் சொல்லணும், தமிழ்லேயே சொல்லணும். அதனால் இந்த 2 விஷயமும் நீங்கள் கேள்வி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல டீச்சராக, ஒரு நல்ல மனிதர்களை உருவாக்குறதுக்கு ஒரு டீச்சராக வேணும். ஒரு டீச்சர் எத்தனை நல்ல மனிதர்கள் உருவாக்கும், அப்படி எத்தனை டீச்சர்ஸ் இருக்கிறீங்க. அதனால் நாங்கள் வந்து இது ஒரு தெய்வ காரியமாக தான் எடுத்துனா இவ்வளோ ஒரு, ஏன்னா எங்களுக்கு டீச்சர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷமா நாங்கள் போய் வெளியில் டீச்சர்ஸ் எடுத்துகிட்டு வந்து இங்கே ட்ரெயின் அப் பண்ணி தான் இந்த கொங்கு நாடு இந்த மெயின் இன்னைக்கு இவ்வளோ பேர் கொங்கு நாடு விரும்பி வராங்கன்னா அதனால தான். ஸோ அப்படி நம்ம வெளியில் அப்படி வந்தால் நம்ம 2 வருஷத்துக்கு மேலே இருக்கிறதில்ல. அவங்கள
பிஎட் படிச்சுட்டு அப்படியே டீச்சராக இருக்கலாம்னு வர்றாங்க. இப்போ நல்லா ரேஞ்ச் பண்ணி விடுவோம். அப்புறம் அடுத்த வருஷம் அவங்களுக்கு அவங்களுக்கு போகணும்னு போயிடுவோம். இப்போ நம்ம ஊர்லேயே செயல்படுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது தான் இந்த பிஎஸ்சி பிஎட் வந்ததுனால நம்ம இதை ஆரம்பித்தோம். அதனால் இதில் படிக்கிறவங்களாம் நம்ம முன்பு நாடுக்கே டீச்சராக வரணும்னு கூட நாங்கள் எதிர்பார்க்கல. நீங்கள் எந்த பெரிய ஃபேமஸ் ஸ்கூலுக்கு இன்டர்வியூ போனாலும் போன உடனே அதை செலக்ட் ஆகும். அது இங்கிலீஷ் மீடியத்துக்காக இருந்தாலும் சரி, தமிழ் டீச்சராக இருந்தாலும் சரி, 2 கேட்டகரி முடிஞ்சு போச்சு. தமிழ் டீச்சர், எனி ஒன் ஆஃப் இங்கிலீஷ் மீடியம் டீச்சர். இன்னொரு கேட்டகரி இருக்குது டிஎன்பிஎஸ்சி. சில பேர் வந்து எங்களுக்கு இதெல்லாம் விருப்பம் நாங்கள் டிஎன்பிஎஸ்சி தான் எங்களுக்கு விருப்பம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கும் ஒரு பிளான் வந்து போயிட்டு அதை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமாக அந்த டிகிரி முடிக்கும்போது உங்களுக்கு அந்த டிஎன்பிஎஸ்சி எழுதி பாஸ் பண்ணுற அளவுக்கு கேப்பபிலிட்டி வந்துருக்கும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே நாங்கள் பிளான் பண்ணி உங்களுக்கு முன்னோம் செஞ்சுட்டு இருக்கோம். இது எல்லாத்தையும் நீங்கள் புதுசாக பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் கேட்டு வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி. Thank you, sir. Thank you for your priceless words. It makes us feel enraged. You clearly explained the benefits of choosing this course at our prestigious institution. அடுத்ததாக நாமக்கல் மாவட்ட தமிழ் வளர்ச்சி துறையின் சார்பில் 10/1/2024 அன்று நடைபெற்ற கல்லூரி மாணவர்களுக்கான கட்டுரை போட்டியில் நம்முடைய கொங்கு நாடு ஒருங்கிணைந்த கல்லூரியின்
ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு என் காலேஜில் பேச ஆரம்பித்தேன். அடுத்து நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் பேச ஆரம்பித்தேன். அடுத்து இப்போ உங்கள் முன்னாடி பேசிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட் ஆக்டிவிட்டி. இதனால எங்களோட துறை பற்றின நிறைய விஷயங்கள் வந்து எங்களால் கற்றுக்க முடியுது. படிப்பையும் தாண்டி வரலாற்று துறையில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கு, இதெல்லாம் நம்ம வந்து கற்றுக்கலாம், இன்னும் நம்ம கற்றுக்கணும், இதெல்லாம் கற்றுக்க முடியுமா அப்படின்றது வந்து நம்ம அந்த துறையில் வந்து கற்றுக்கணும். இப்போ வந்து வரலாற்று துறை அப்படின்னா என்ன? ஒரு வீரர் இருப்பாரு, ஒரு அரசர் இருப்பாரு, அவர் வந்து எப்படி போர் செய்வாரு, அது மாதிரி வந்து நம்ம படிச்சிருக்கோம். யாராவது நம்ம நாட்டை ஆட்சி பண்ணியிருப்பாங்க, பிரிட்டிஷ்காரங்க இருக்காங்க, அவங்க எப்படி ஆட்சி பண்ணியிருப்பாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இதுலேயும் ஆராய்ச்சி, அதுக்கப்புறமேட்டு இந்த ஐடி கூட்டிட்டு போனாங்க, அதாவது மதுரை வந்து கீழடி கூட்டிட்டு போனாங்க. அங்கே போய் பார்த்தோம், அகழ்வாராய்ச்சி பற்றியெல்லாம் நம்ம பார்த்தோம். அவங்க வந்து நேரடியாக நாங்கள் வந்து அவங்க நம்ம முன்னோர்கள் வந்து என்னென்ன பொருட்கள் பயன்படுத்திருக்காங்க, கல்வெட்டுகள் என்னென்ன, எல்லாத்தையும் நாங்கள் நேரடியாக பார்த்து அதை வந்து அதை பற்றின அறிவை வந்து நாங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இருந்தது. அப்துல் கலாம் சொல்லியிருக்காரு, நீங்கள் பிறப்பது ஒரு சம்பவமாக இருந்தாலும் இறப்பது என்னவா இருக்கணும்? ஒரு சரித்திரமா இருக்கணும். அதனால உங்களோட இங்க பிறந்திருக்க அனைத்து மனிதர்களுக்கும் வரலாற்று பக்கங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளது. அந்த பக்கங்களை வந்து இந்த உலகத்தையே படிக்க வைக்க யாரால முடியும்? உங்களால மட்டும்தான் முடியும். உங்களோட வரலாற்று உருவாக்குறதுக்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சு பேச வாய்ப்பு அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. It's my pleasure to call upon a friend from English department. எல்லாத்துக்கும் காலை வணக்கம். வந்திருக்க புது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னுடைய ஸ்பெஷல் வணக்கம். நான் வந்து இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட் இங்கே படிச்சுட்டு இருக்கேன். எங்களுக்கு வந்து ஸ்பெஷலாக 2 கிளாஸ் கொடுக்குறாங்க. நிறைய சொல்லித்தராங்க, பட் இங்கிலீஷ் மேஜருக்கு லிங்குவிஸ்டிக் கிளாஸ் வந்து எடுக்கிறாங்க. அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல். எப்படி வந்து இங்கிலீஷ் வந்து எஃபெக்டிவாக பேசணும், எப்படி வந்து கிராமர், எப்படி வந்து சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணணும், நிறைய சொல்லித்தராங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் அரேஞ்சிங். தென் பர்சனல் டெவலப்மெண்ட் கிளாஸ் நடத்துறாங்க. அது வந்து எப்படி வந்து இன்டர்வியூ வந்து கரெக்டாக அட்டென்ட் பண்ணணும், போல்டாக பேசணும் அப்படின்றதெல்லாம் நிறைய விஷயம் சொல்லி தராங்க. நாங்கள் நிறைய நியூ வேர்ட்ஸ் கற்றுக்கிறோம். வெளில போன கூட அதை வந்து வச்சு மேனேஜ் பண்ண முடியுது. நாங்கள் கற்றுக்கிறோம். தேங்க்யூ சார். வாய்ப்பு தயாரிப்பு நன்றி. I invite a person to share her views from the Department of Mathematics. மேக்ஸிமமே என்னென்ன கிரியேட் பண்ண முடியும் அதெல்லாமே நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கெல்லாம் வந்துட்டு இந்த வாய்ப்பு அளிச்சதுக்கு எங்கள் மேனேஜ்மெண்ட் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. Thank you, Srika. Next, we have a friend from Chemistry Department. Good morning to all. I am Navina from Chemistry Department, 3rd year. Personally, I learned the subject chemistry and I gained more knowledge. We learned the subject by doing many activities as a department activity. It helped us to learn many things. Our institution aims to attain 100% placement. The efficient students have a great opportunity to work in the same institution after the campus interview. Apart from this, the TNPC classes also conducted in our institution for making government officer. The institution giving many shortcut methods to make a good government officer. Good environment makes a good person. So we are doing meditation every day for relaxing our mind to improve our concentration power. Thank you. Thank you, Laura. Next, I would like to call upon a friend from Zoology Department. அனைவருக்கும் காலை வணக்கம். முதலில் வந்திருக்கும் முதலாம் ஆண்டு மாணவர்களை முதலில்
respected management members, principal ma'am, colleagues, parents, and dear students. Good morning all. வந்திருக்கும் அத்தனை பெரிய உள்ளவர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். I'm grateful to share my views this moment. இந்த நேரத்தில் உங்களோடு என்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகவும் மகிழ்ச்சிகரமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஆஸ் நமது தாளாளர் அவர்கள் சொல்வது போல என்னுடைய மகள் தற்பொழுது நமது திருச்செங்கோடு பகுதியில் உள்ள வேறு ஒரு கல்லூரியில் 2ஆம் ஆண்டிலிருந்து 3ஆம் ஆண்டு ஆங்கில துறைக்கு அவர் அந்த படிப்புக்கு அவர் போய் கொண்டிருக்கிறார். கல்லூரியிலிருந்து ஒரு 15 நாட்கள் மற்ற பள்ளிக்கூடங்களுக்கு சென்று அவர்கள் இன்டர்ன்ஷிப் அந்த பயிலக்கூடிய காலத்திலேயே அவர் ஒரு தொழிலை பற்றி ஒரு அனுபவம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அனுப்பப்பட்டார்கள். ஸோ அந்த சமயத்தில் நம்முடைய தமிழர்களை கேட்டுக்கொண்ட போது அவர்களும் இங்கே அதற்கு அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள என் மகளுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தார்கள். அப்பொழுது அவர்கள் ஏன் நம்மளுடைய கல்லூரியில் நீங்கள் போகல அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இட் இஸ் ட்ரூ. நான் நமது கல்லூரியில் என் மகளுக்கு கல்வி கொடுக்காததை குறித்து என்னுடைய பிள்ளை மாணவ பிள்ளைகள் கூட நான் பகிர்ந்து கொள்வது உண்மை. எனக்கு அந்த காலகட்டத்தில் இங்கே இந்த கோர்ஸ் இருப்பது எனக்கு தெரியவில்லை. நான் கடந்த ஆண்டு தான் இங்கே வந்து சேர்ந்தேன். எனக்கு அது தெரியவில்லை. 2 விஷயங்கள். ஒன்று, இன்னைக்கு நீங்கள் பெற்றோர்கள் நம்ம நினைச்சிட்டு இருக்கலாம், நம்ம இப்படி ஒரு கோர்ஸ் எடுத்துருக்கோமே, ஸ்டூடெண்ட்ஸ் நினச்சிட்டு இருக்கலாம் ஒரு கோர்ஸ் எடுத்துட்டு இருக்கோமே, நான் ஒரு என்ஜினியரிங்காக போயிருந்தா என்ன பண்ணியிருக்கோம், இன்னைக்கு நம்ம இப்படி ஒரு டிகிரி எடுத்துருக்கோமே, இதனுடைய வேல்யூ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமாக டெஃபினட்டாக இது மிகவும் நீங்கள் எடுத்து சூஸ் பண்ண கோர்ஸ் வந்து ரொம்ப வேல்யூபுளான கோர்ஸ். எப்படி அப்படின்னா 5 வருடம் படிக்க வேண்டியதை 4 வருடத்தில் படிச்சிடுறீங்க. நம்ம பிரின்சிபல் மேடம் சொன்னாங்க. அது மாத்திரம் இல்லை, இதை நீங்கள் முடிச்சுட்டு டைரக்டாக PhD கூட நீங்கள் பண்ண போகலாம். இப்படிப்பட்ட வாய்ப்பினை, அரிய வாய்ப்பினை நான் தவற விட்டதற்காக நான் மாத்திரம் இல்லை, என் மகளுடைய 15 நாட்கள் இங்கு வந்திருந்தார்கள். நமது கல்லூரியை எல்லாம் பார்த்து அதன் செயல்பாடுகளை எல்லாம் பார்த்து அவர்களும் கூட இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை ஆப்பர்ச்சுனிட்டி இப்படிப்பட்ட ஒரு அரிய வாய்ப்பினை நான் இழந்துவிட்டேன் என்று வருத்தம் கொள்ளுவார்கள். தாயாக நான் அதை ஃபீல் பண்ணுகிறேன். அது கோர்ஸை குறித்ததான ஒரு காரியம். அடுத்தபடியாக இந்த கல்லூரியினுடைய சிறப்பு என்ன? இந்த கல்லூரியினுடைய சிறப்பு என்ன? என் மகளோடு கூட அவர்களுடைய ஃப்ரெண்ட்ஸும் கூட வந்திருந்தார்கள். அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்ன காரியம் என்னன்னா, மேம் இங்கே வந்து காலேஜில் எல்லாருமே இங்கிலீஷில் பேசுகிறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம் இங்கிலீஷில் பேசுகிறாங்க. என்னுடைய மகளும் கூட சிறிது வருடங்களுக்கு முன்பதாக இந்த பள்ளியில் தான் படித்தார்கள். அப்போ என்னுடைய மகளுடைய பெயரை சொல்லி காலேஜில் வந்துட்டு அவங்க நல்லா இங்கிலீஷில் பேசுவாங்க. அதுக்கு காரணம் இந்த பள்ளிக்கூடத்தில் அவர்கள் நல்ல காரணத்தை கொடுத்துக்கலாம். என்னுடைய மகளோட ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, நாங்கள் ஏதாவது டவுட்டாக இருந்தால் ஷெட்டா கிட்ட தான் கேட்போம், அவங்க நல்லா இங்கிலீஷில் பேசுவாங்க. அதுக்கு காரணம் இங்கே நாங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டது, இந்த பள்ளி அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. பிரியமானவர்களே, பள்ளிக்கூடத்தில் மாத்திரம் அல்ல, அருமையான பெற்றோர்களை, பள்ளிக்கூடத்தில் மாத்திரமல்ல, இந்த கல்லூரி வளாகத்திலும் கூட நாங்கள் ஆங்கிலத்தில் தான் உரையாக சொல்லுகிறோம். எங்களது மாணவ பிள்ளைகள் சிலர் வந்து அவர்கள் ஆங்கிலத்தில் தயார் செய்திருந்தார்கள். திடீரென்று தமிழில் பேச சொன்னதனால் சற்று தயங்கினார்கள். ஆனால் அதையும் அவர்கள் மேற்கொண்டார்கள். அதை தான் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் என்று நாங்கள் சொல்லிக் கொடுக்கிறோம். நாங்கள் கற்றுக் கொடுக்கிறதே அவர்கள் அழகாக அதை உள்வாங்கி கொண்டு அப்படியாக சமுதாயத்துக்கு கொடுக்கிறார்கள். உங்கள் பிள்ளைகளும் கூட இந்த 2 காரியத்திற்காக, ஒன்று, இவ்வளவு அருமையான ஒரு கோர்ஸை நான் மிஸ் செய்து விட்டேன். 2, இப்படிப்பட்ட ஒரு கல்லூரியில் படிப்பதற்கான, ஏன் இப்படிப்பட்ட கல்லூரினா அருமையாக ஆங்கிலம் எல்லா இடத்துலையுமே நமக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அது மாத்திரம் அல்ல, ஒரு இடத்துல பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் என்று சொன்னார்களே, ஒரு தனித்தாளை எப்படி நாம் மேம்படுத்திக் கொள்வது, முன்னேற்றிக் கொள்வது, இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இந்த கல்லூரியில் மேனேஜ்மெண்ட் மெம்பர்கள் அவர்களுடைய ஆலோசனையின்படி, அருமையான பிரின்சிபல் மேடம் இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க லைட் பண்ணும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவ்வளோ கிளாப்ஸ் அவங்களுக்கு வந்தது. ஸ்டூடெண்ட்ஸ் நல்ல ஒரு இன்ட்ராக்ஷன், ஈஸியாக தே கேன் அப்ரோச் மேடம், ஈஸியாக அவங்க அப்ரோச் பண்ண முடியும். எல்லா ஸ்டாஃப்மே அவ்வளோ டெடிகேட்டடாக இருக்கக்கூடிய இந்த ஒரு கல்லூரியில் உங்கள் பிள்ளைகளை போட்டிருப்பீங்க.
கண்டிப்பாக இப்பொழுது நீங்க பார்த்திருப்பீங்க ஒரு 4-5 மாணவ செல்வங்கள் எப்படி உங்களோடு உரையாடினார்கள் என்று. உங்கள் பிள்ளைகளுக்கு கூட எதிர்காலத்துல அப்படித்தான் வரப்போகிறார்கள். அதுதான் இந்த கல்லூரியுடைய நோக்கம் கூட. இந்த மைக் இல்லாம நான் இப்படி பேசுறேன்னா நான் பின்னாடி கேக்குதுங்களா? ஒருவேளை நான் சத்தமா பேசினா பின்னாடி if I talk loudly, people those who are sitting at the back you can hear. நான் சத்தமாக பேசினால் கேட்கும். ஆனால் என்னுடைய இந்த சத்தத்தை எழுப்பி கொடுப்பதற்காக இந்த மைக் அந்த ஸ்பீக்கர் பயன்படுத்தப்படுகிறது. இது ஒரு கருவியாக, இது ஒரு ஆயுதமாக இருக்கிறது. அது போலதான் கல்வி என்பது education is a great tool, a wonderful weapon. கல்வி என்பது ஒரு அருமையான ஒரு உபகரணம், ஒரு கருவி, ஒரு ஆயுதம். இந்த கல்வியை இந்த அருமையான கல்லூரியில் நீங்கள் பெற்று எப்படி இது உங்களுக்கு எவ்வளவு உதவி செய்கிறதோ அதுபோல உங்களுடைய வாழ்க்கையும் கூட நல்ல செழிப்படைய, மேன்மை அடைய இந்த கல்லூரியை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். For further doubts you have, we are always here to interact with you, to encourage you, to guide you, to help you. So make use of this best institution. கண்டிப்பாக ஒரு அருமையான நிறுவனத்தில் தான் உங்கள் மாணவ பிள்ளைகளை, எங்கள் மாணவ செல்வங்களை நீங்கள் சேர்த்திருக்கிறீர்கள் என்கிற முழு தைரியத்துடன் நம்பிக்கையுடன் இந்த இடத்தை நீங்கள் கடந்து செல்லலாம். அது மாத்திரம் அல்ல, ஒரு பெற்றோராக நான் சொல்லிக் கொள்ளக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம், இன்றைக்கு நம்ம பிள்ளைகளை நம்ம வீட்டை விட்டு அனுப்பும் பொழுது அவர்களுடைய பாதுகாப்பை குறித்து நம்ம பயப்படுத்தணும். நீங்கள் முழு தைரியத்துடன் நீங்கள் நிச்சயமாக சொல்லலாம், உங்கள் பிள்ளைகளுடைய பாதுகாப்பு எங்களுடைய முக்கிய நோக்கமாக இருக்கிறது. அவர்களுக்கு நல்ல ஒழுக்கம் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது, அவர்கள் பாதுகாக்கப்படுகிறது, நல்ல படிப்பு சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. அதற்கு மேலாக வாழ்க்கை லைஃப் ஸ்கில் என்று சொல்லக்கூடிய காரியங்கள் எல்லாம் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. ஆகவே நீங்கள் அருமையான ஒரு நிறுவனத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள் என்று சொல்லி இந்த வாய்ப்பினை கொடுத்த காலாளர் அவர்கள், board of members, principal ma'am, all the staff, everyone, I thank you so much. Thank you so much. Our heartfelt thanks for your bold words in this occasion, madam. இங்கே வந்திருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் எல்லாரும் ஒரு சில உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். பண்ணாது இல்லை நீங்கள் எப்படி உங்கள் பொண்ணுங்க வந்து எப்படி வரணும் ஃபியூச்சரில் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிற ஒரு சில தகவல்களை சொன்னீங்கன்னா நாங்கள் ஆல்ரெடி செய்யக்கூடிய செயல்பாடுகளோட சேர்ந்து உங்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கிறதுக்கு எங்களுக்கு வழிகாட்டுதலாக இருக்கும். அதாவது பண்ணாது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை சொல்லலாம், உங்களோட இடத்துல இருந்தே சொல்லலாம். உங்கள் பொண்ணை எப்படி உருவாக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, நீங்கள் என்ன கேட்கறது எதிர்பார்க்குறீங்க. இந்த ஒரு ஸ்கூல் காலேஜ் வந்து நல்லா இருக்குன்னு தெரிஞ்சு கள்ளக்குறிச்சியில இருந்து என் பொண்ணு சேர்த்திருக்கேன். First of all, thank you. இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு. என் சிஸ்டர் தான் நான் படிக்க சேர்த்துருக்காங்க. இந்த காலேஜ் பற்றி சித்தி சொன்னாங்க. நான் வந்து தலைவாசல் ஸ்ரீ கைலாஸ் உமன்ஸ் காலேஜில் படிக்கிறேன். செகண்ட் இயர் பிகாம் பண்ணுறேன். எங்கள் சித்தி சொன்னதுக்கப்புறம் எனக்கும் இதில் சேரணும்னு ஆசை, ரொம்ப ஆசை. என் கனவை நிறைவேற்ற நெக்ஸ்ட் டே இந்த காலேஜுக்கு மறுபடியும் வருகிறேன் என்று நன்றி கூறுகிறேன். Thanks for their feedback. Next, I call upon Ms. K. Abhinaya from first year BA to give vote of thanks. A warm and pleasant morning to our dignitaries, principal, valued faculty members, loved parents, and my dear friends, each and everyone present here. Good morning to all. I would like to extend sincere thanks to Mr. A.S. Raja, President, Kumunadi Educational Institution. Thank you, sir. I sincerely thank Mr. S. Ragarajan, Treasurer, Kumunadi Educational Institution. Thank you, sir. I'm deeply grateful to thank Dr. S. Rajan, Correspondent, Kumunadi Educational Institution. Thank you, sir. A grateful thank to Mr. M. Singaravan, Secretary,
gathered here. Once again, I thank one and all present here. Thank you all. Thank you, Ms. Abhinaya. Next, I invite L. Kanishka from the Department of Geology to sing National Anthem. पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलति तरंगा दब शुभ नामे जाहे दब शुभ आशीष माहे काहे दब जयकारा जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे